ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த பேரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி என்று சொல்வதைப் போல திருவாத ஊர் திருத்தால் போற்றி மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நமக்கு அருளிய மாணிக்க வாசகர் அவதரித்த ஊரில் இருக்கிறோம். இது சிற்றூர், சிறிய ஊர், கிராம பகுதி. அந்த பகுதியிலே மதுரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திருவாத ஊராரில் இருக்கிறோம். அங்கே திருவாத ஊரார் என்றே அவருக்கு பெயர். மாணிக்க வாசகர் எப்படி வந்தது பார்க்கலாம், வரலாம், சிறப்பை தரலாம். இப்பொழுது மாணிக்க வாசகர் அவதரித்த அந்த திருத்தலத்துக்கு செல்லுகிறோம். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். அப்பேற்பட்ட அற்புதமான திருவாசகத்தை இறைவனுக்கு சொன்ன திருவாத ஊரார் என்று அழைக்கிற மாணிக்க வாசகர் அவதரித்த திருத்தலத்தில்தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ள திருவாத ஊர் இப்போது நாம் நுழைவாயிலில் இருக்கிறோம். மதுரையிலிருந்து வடக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர், 25-30 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலூரிலிருந்து மேற்கில் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருவாத ஊரார் இருக்கிறது. ஒரு சிறிய சிற்றூர், ஒரு கிராம பகுதி. இந்த இடத்தில் அற்புதமான இந்த போல்டு மெல்டிங் சாங் என்று சொல்லக்கூடிய எலும்பை உருக்குகிற பாடல் என்று C.U. போப் சொன்ன அந்த திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகர் அவதரித்த திருத்தலத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகவோ கருதுகிறோம். ஒரு சின்னஞ்சிறு ஊரில் அவதரித்து உலகமே கொண்டாடுகிற அற்புதமான திருவாசகத்தை தந்த அந்த திருவாத ஊர் என்ற மண்ணில் நம் பாதம் படுகிறது என்று சொன்னால், மாணிக்க வாசகர் சொல்வதை போல அவன் அருளிருந்தால்தான் நடக்கும். அங்கு திருவாசக மண்டபம் அவ்வளோ அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் என்று சொல்வார்கள். அந்த திருவாசகம் முற்றுதல் செய்வதற்கு ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த மண்டபத்தை பார்த்து உருகாத மனமும் உருகும். அற்புதமான நம்முடைய மாணிக்க வாசகர் உருவத்தை அருமையாக செதுக்கியிருக்கிறார்கள். அற்புதமான வண்ண புகைப்படத்தால் பொன்முளால் யாக்கை புரை கனியாய் பொன்னிடும் கோயிலாய் புகுந்து என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே, மாசிலா மணியே, துன்பமே பிறப்பை இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி, இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. அற்புதமான மாணிக்க வாசகர் நம்முடைய
உடையால் ஒன்றன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே உன் கருத்து முடியும் வண்ணம் என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அற்புதமான மாணிக்கவாசகர் தில்லை நடராஜரை அடியார்களுக்கு காட்டுகிறார். அற்புதமான பதிகத்தை பார்க்கலாம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின்கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கினை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அற்புதமான பதிகம். அற்புதமான மாணிக்கவாசகர் திருவாசகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அற்புதமான பதிகம். சிந்தனை நின் தனதாக்கி நாயினேன் தன்னன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்பலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு மெலி தனியே நிற்கே. அற்புதமான பதிகம். மாணிக்கவாசகர் நம்முடைய மதுரை பக்கத்திலே திருவாதூரிலே அவதரித்தவர். அற்புதமான மாணிக்கவாசகர் இடத்தில் இருந்து பார்க்கிறோம். அந்த திருவாசக மண்டபத்துக்குள்ளே நடராஜர் பிரம்மாண்டமான ஒரு சிலையை பார்க்கின்ற போது என் உள்ளமெல்லாம் மெய்மறந்து விட்டது. அந்த கூடம் முழுக்க மாணிக்கவாசகர் அருளை நிறைந்திருப்பதை போல நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. அவருடைய வரலாற்றையெல்லாம் அங்கு அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். மன்னனுக்கு எப்படி கோபம் வந்தது, திருவாதூர் அடிகளை எப்படி சுடுமண்ணிலே கட்டி வைத்தார், இதெல்லாம் அங்கு அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். திருவாசகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட அத்தனை பேரும் அங்கு வந்து தினமும் முற்றோதல் செய்கிறார்கள், குழுக்களாக வந்து. நான் சென்ற நேரத்திலே கூட அங்கு வந்து திருவாசக முற்றோதலை குழுக்களாக வந்து பதிகத்தை 51 பதிகத்தை பாடி பரவசம் அடைந்து செல்லுகிற காட்சியை நான் பார்த்தேன். இப்போது இன்னும் சற்று நேரத்திலே அவர்களெல்லாம் வர இருக்கிறார்கள். எவ்வளவு அருமையான திருவாசகம்! எப்படி சிவபெருமான் மாணிக்கவாசகரிடம் எழுதி வாங்கி கொண்டார் சிதம்பரத்தில்.
மாணிக்கவாசகருக்கு ஒரு அற்புதமான காட்சியை கொடுத்தார் சிவபெருமான். காட்சியை கொடுத்து சாது வேடத்தில் வந்து சிதம்பரத்திலே, நீங்கள் தினந்தோறும் எல்லா கோயில்களிலும் பாடுகிறீர்களே, அதை எனக்கு சொல்ல முடியுமா என்று சிவபெருமான் மாணிக்கவாசகரிடம் கேட்க, மாணிக்கவாசகர் சொன்னார், நான் சொல்லுகிறேன் எழுதிக் கொள்கிறீர்களா என்று சொன்னவுடன், சாது வேடத்தில் சாமியார் வேடத்தில் இருந்த எம்பெருமான் சிவபெருமான் எழுத எழுத மாணிக்கவாசகர் சொன்னது தான் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று ஆரம்பித்து 51 பதிகத்தை எழுதி முடித்து, எம்பெருமான் சிவபெருமான் தில்லை நடராஜன் இருக்கும் இடத்தில் மூலவரில் பாதத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார். அற்புதமான அந்த சிலையை பாருங்கள். இன்னும் நேராக சென்று போய் பார்த்தால் உங்களுக்கு அவ்வளோ அற்புத காட்சி உங்களுக்கு தெரியும். உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நடராஜரை பார்த்து கொண்டே இருக்கலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் என்று அற்புதமாக பாடத் தோன்றும் அங்கு சென்றால். ஆகவே திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டு நம்முடைய நடராஜர் சந்நிதியிலே அந்த மூலவரிடத்தில் வைத்துவிட்டு எம்பெருமான் நம்முடைய மறைந்தார். காலையிலே திறந்து பார்க்கிறார்கள், திருவாசகம் இருக்கிறது, இது யார் எழுதியது என்று குழம்பி போயிருக்கிறார்கள். நடராஜனை பார்த்து கேட்க முடியுமா? ஆகவே அது நமச்சிவாய வாழ்க என்ற வார்த்தையை பார்த்து, இதோ இவர்தான் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார், இவர்தான் இங்கு வைத்திருப்பார் என்று சொன்னவுடன், நான் இல்லை என்று சொல்லி பார்த்தார். கடைசியிலே திருச்சிற்றம்பலம் உடையான்தான் எழுதினார் என்று சொல்லி இதற்கு என்ன பொருள் என்று கேட்டவுடன், இதோ நடராஜ சிலை இருக்கிறதே, அதே போல் அங்கே சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ சிலையிலே ஐக்கியமாய் ஜோதியாக மறைந்து விட்டார் என்று நான் பெரியவர்கள் சொல்லதை கேட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட திருவாசகத்தை இங்கெல்லாம் அமர்ந்து கொண்டு முற்றோதல் செய்கிறார்கள். பிறப்பதற்கும் மன்னடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி மாணிக்கவாசகர் தனி சன்னதியிலே காட்சி கொடுக்கிறார். அதை பார்க்கலாம். சிவசிவ 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 என்று அந்த சிந்தனையிலே நாம் இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி பார்க்கிறேன், சுற்றி சுற்றி வருகிறேன். ஒரு சிற்றூரிலே பிறந்து அற்புதமாக இந்த மாணிக்கவாசகர் வாழ்ந்த இந்த ஊரில், பிறந்த இந்த ஊரில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு நமக்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருப்பான், இயற்கை கொடுத்திருக்கிறத நினைக்க வேண்டும். மாணிக்கவாசகர் ஆலயத்தினுடைய பார்க்கிறோம், ஆலயத்திலே மூலவராக வீற்றிருக்கிறார் மாணிக்கவாசகர்.
எலும்பை உருக்குகிற பாடலையும் வள்ளலாரை ஈர்த்து திருவாசகத்தை படிக்க வைத்த மாணிக்க வாசகர். அயல் நாட்டிலே இருந்து வந்து அவரையும் ஆட்கொண்ட மாணிக்க வாசகர். விநாயகர் சன்னதி இருக்கிறது. நம்முடைய மாணிக்க வாசகர் தனி சன்னதி. அதேபோல் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிற அற்புதமான ஒரு ஆலயத்தில் நாம் இருப்பதை போல மாணிக்க வாசகருக்கு ஒரு தனியான ஒரு கோயிலை அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு மாணிக்க வாசகர் மனித பிறப்பெடுத்து ஒரு மாபெரும் இறைநிலைக்கு சென்றவர் மாணிக்க வாசகர். அந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற போது அவ்வளவு ஆற்றல், தமிழால் அற்புதமான பதிகங்களை பாடி பாடி இறைவனை நோக்கி அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகத்தான் நான் கருதுகிறேன். அயல் நாட்டிலிருந்து சியு போப் வந்து மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் திருவாசகத்தை படித்து உருகி போய் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் முழுக்க பரவி செய்த சியு போப்பை நினைக்க வேண்டும். வள்ளலாரை ஆட்கொண்டார். எத்தனையோ பேரை திருவாசகத்தை படிக்க வைத்திருக்கிறார். இப்போது எல்லோரும் திருவாசகத்தை முற்றோதல் செய்கிறார்கள். ஆனால் அந்நிய தேசத்திலிருந்து, அயல் நாட்டிலிருந்து வந்து ஒருவர் நம்மை ஆள்வதற்காக வந்தவர் திருவாசகத்தை ஓதி அதனுடைய பெருமைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பினார் என்று சொன்னால் அதுதான் திருவாத ஊருக்கு கிடைத்த பெருமை. இந்த மாணிக்க வாசகர் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் பிறந்த ஊரில் நான் இருப்பது எனக்கு என் முன்னோர்களும் என்னுடைய மூதாதையர்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் பாக்கியம் என்று கருதி அந்த திருவாசக மண்டபத்தை அங்கேயே வாழ்நாள் முழுக்க அமர்ந்து திருவாசகத்தை கேட்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு தினந்தோறும் திருவாசகத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதியில் இங்கிருந்து விடைபெறுவதற்கு மனமே இல்லை. திருவாதூரார் பாதம் பட்ட இடத்தில் நாமும் பாதம் பட்டிருக்கிறோம். நீங்கள் வர வேண்டுமானால் மதுரைக்கு வந்து பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 26-30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாதூராருக்கு வந்தீங்கன்னா அப்படியே பஸ் நிறுத்தமிடத்தில் பக்கத்திலே இருக்கிறது அவர் அவதரித்த திருத்தலம். வந்து அற்புதமாக அந்த திருவாசக மண்டபத்தையும் திருவாதூரார் பிறந்த இடத்தையும் கோயிலையும் கண்டு மகிழுங்கள். இதான் திருவாசக அரங்கம். இந்த அரங்கத்தில்தான் அற்புதமாக தினந்தோறும் திருவாசகம் முற்றோதல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் பாக்கியம். அடுத்தது நாம் செல்ல இருப்பது மாணிக்கவாசகர் அவதரித்த திருத்தலத்தில் இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவில் இருக்கிறது திருமறைநாதர் வேதநாயகி. வேதநாயகி உடனுடன் திருமறைநாதர் சிவன் ஆலயம். இது மாணிக்கவாசகர் வழிபட்ட திருத்தலம்தான். கோசாலையை பார்க்கிறோம்.
இது சனி பகவான் வாத நோய் வந்து அந்த வாத நோயை தீர்ப்பதற்காக இங்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த நோய் தீர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வாத நோய், இந்த முடக்கம், கால்வலி, கைவலி அத்தனை பேரும் வந்து இங்கு மூலவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இது நம்ம திருவாதபுரார் நம்முடைய திருத்தலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலே உள்ளது. காலை 6 மணிலேருந்து 12 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். ஆகவே மாணிக்க வாசகரும் இந்த திருமறைநாதரை எம்பெருமான் சிவபெருமானை வணங்கியிருப்பார். அதேபோல் நம்முடைய சனி பகவான் வழிபட்ட தலம். இந்த தலத்தில் வந்து நீங்கள் அருள் பெற்று அற்புதமாக வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.